வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக பிரீதா. தனலட்சுமி. முதலில் தலைப்புச் செய்திகள். கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. செம்பரம்பாக்கத்தில் வினாடிக்கு 4000 கன அடி நீர் திறப்பு. அடையாறு கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. பதினெட்டு மீனவர்கள் 50 படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். ஐந்தாவது முறையாக பீகார் முதல்வராகிறார் நிதிஷ்குமார். இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்கிறார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் SR ரமணன் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய வானிலை மைய இயக்குநர் SR ரமணன், லட்சத்தீவு பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்தில் தொடர்ந்து நீடிப்பதாக தெரிவித்தார். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அவ்வப்போது கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று லட்சத்தீவு கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அதே இடத்தில் நீடிக்கின்றது. வரும் 24 மணி நேரத்தை பொறுத்தவரையிலே இந்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். உள் மாவட்டங்களை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களான கோவை, நீலகிரி, தேனி போன்ற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரிலே மழை வரும். சென்னை நகரில் வெள்ளம் வடிந்த நிலையில் நள்ளிரவு முதல் மீண்டும் பெய்த கனமழையால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தொடர்ந்து கனமழை பெய்தது. இதன் காரணமாக சென்னை மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளான காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட்டன. ஏரிகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டதால் அடையாறு மற்றும் கூவம் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக நகரின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கடந்த 2 நாட்களாக மழை பெய்யாத நிலையில் வெள்ளம் படிப்படியாக வடிய தொடங்கியது. இந்நிலையில் நள்ளிரவு முதல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கிண்டி, சைதாப்பேட்டை, சேப்பாக்கம், தீநகர் உள்பட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. எனினும் பகலில் வெயில் காய்வது மக்களுக்கு சிறிது நிம்மதியை அளித்துள்ளது. இந்த நிலையில் செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 4000 கன அடி நீர் திறந்துவிடப்படுவதால் அடையாறு கரையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்திலிருந்து மீண்டும் வினாடிக்கு 4000 கன அடி நீர் தண்ணீரால் சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் உள்ள அடையாற்றில் உள்ள தரைப்பாலத்தின் சீரமைப்பு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீரால் அடையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அடையாற்றை ஒட்டியுள்ள பகுதிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாயது. கடும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று இயல்பு நிலை திரும்பிய நிலையில் காசி தேட்டர் அருகே உள்ள அந்த தரைப்பாலத்தை சரி செய்யும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தனர். நேற்று மாலை செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 5000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டதால் மீண்டும் அந்த தரைப்பாலமானது மூழ்கி தண்ணீர் மேலே சென்று கொண்டிருக்கிறது. இன்றும் அந்த 5000 கன அடியிலிருந்து 4000 கன அடி நீராக குறைக்கப்பட்ட போதிலும் அந்த தரைப்பாலத்தை மூழ்கியே தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக இங்கு நடைபெற்று வந்த அந்த பணிகள் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 5 நாட்களாகவே இங்கு செல்லக்கூடிய அந்த போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. காலை முதலே வாகன ஓட்டிகள் ஏமாற்றத்துடனே திரும்பி செல்கின்றனர். காசியாறு பிரிட்ஜ் ஃப்ரீயாக இருந்ததுன்னா நேரத்துக்கு நான் அருளாம்பேட்டை போக வேண்டியது ஈஸியாக போயிட்டு இருப்பேன். மேலே செம்ம டிராஃபிக்காக இருக்குது. 4 நாளாக இங்கே இருக்குது. அது சரி பண்ணுற சொல்லி இன்னும் சரி பண்ணாமல் இருக்காங்க. வந்தோம் பார்த்தா கயிறு கட்டிடுது. திரும்பி நாங்கள் மேலே தான் போய் அவனை மேலே போனால் எங்களுக்கு 1/2 மணி நேரம் லேட் ஆகும் திரும்பி போகிறதுக்கு. காசி தேட்டர் பிரிட்ஜு கீழே இருக்க அந்த சின்ன பாலத்தில் தண்ணி ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் தான் ரெகுலராக நாங்கள் யூஸ் பண்ணுறது இந்த ரோடை. இப்போ இந்த ரோடு இந்த மாதிரி தண்ணி போகிறதுனால இப்போ எங்களுக்கு மேல் வெளியிலையும் போக முடியல. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. இப்போ சப்போஸ் போகணும் கிண்டி போகணுன்னா இப்போ சைதாப்பேட்டை வழியாக சுற்றிட்டு போக வேண்டியதாக இருக்குது. எப்பொழுது இந்த தரைப்பாலம் சரி செய்யப்படும், எப்பொழுது மீண்டும் போக்குவரத்து தொடங்கும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக அடையாற்று கரையிலிருந்து எஸ் விக்னேஷ். சென்னையில் அண்மையில் பெய்த கனமழையின் காரணமாக கூவம் ஆற்றில் பெருகிய வெள்ளத்தால் கரையோரத்தில் வாழும் மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர்.
மழை குறைய தொடங்கியதால் இயல்பு நிலை மெல்ல திரும்பியது. இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் வெள்ளம் குறித்த அச்சத்தில் கூவம் கரையோர மக்கள் ஆழ்ந்துள்ளனர். இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் நந்தினி. வடகிழக்கு பருவமழையின் காரணமாக சென்னையில் கனமழை பெய்து வந்தது. இதனால் அடையாறு கூவம் நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக பூண்டி ஏரியிலிருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டிருப்பதாலும் மழை சற்று அதிகமாக பெய்ததன் காரணமாக இந்த கூவம் நதிக்கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கடந்த 2 நாட்களாக மழையின் அளவு குறைந்திருப்பதால் இந்த கூவம் நதிக்கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் இப்பொழுது வெள்ளம் வடிய தொடங்கியிருக்கிறது. இங்கே மழை நீர் திறந்து விட்டதுனால எங்கள் வீடெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. வீட்டெல்லாம் அந்த கூவாறு தண்ணி ஏறி இருக்கு, ஃபுல்லாக சேராக இருக்குது. எங்களால் சாப்பாடு செஞ்சு சாப்பிட முடியல, ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கோம். இப்போ திரும்பியும் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இன்னும் பாதிப்புக்குள்ளாக தான் ஆகும். மழை வந்து வீடெல்லாம் ஒரே தண்ணி, உள்ளெல்லாம் இவ்வளோ தொழுக்கு தண்ணி நிற்குது. நாங்கள் வேலை வெட்டிக்கு போகிறதுல வீட்டு வேலை தான் செய்கிறோம். குழந்தை குட்டி துணிங்களெல்லாம் நம்மளும் எல்லாம் சின்ன பாதிக்கப்பட்டுச்சு. ஒரு வருமானத்துக்கு எதுக்குமே இல்லை. மேலும் பூண்டி ஏரியிலிருந்து உபரி நீர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டு வருவதாலும் நேற்று இரவிலிருந்து கனமழை பெய்து வருவதாலும் மீண்டும் வெள்ளம் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் இந்த கூவம் நதிக்கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கின்றனர். மேலும் இந்த வடகிழக்கு பருவமழை அதிக அளவில் பெய்திருப்பதால் இதனை சரியான முறையில் தேக்கி வைப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்பதும் மக்களின் கருத்தாக இருக்கிறது. வேந்தர் செய்திகளுக்காக சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து நந்தினி. சென்னையில் மழை சற்று ஓய்ந்துள்ளதால் பல பகுதிகளிலும் வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளது. எனினும் கொளத்தூர், ரெட்டேர் பகுதிகளில் இன்னமும் வெள்ளம் வடியாததால் இந்த பகுதிகள் குட்டி தீவுகள் போல காட்சியளிக்கின்றன. இதனால் இந்த பகுதி மக்கள் பெரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இது பற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் எம் மாரியப்பன். சென்னையில் பெய்த தொடர் மழை காரணமாக கொரட்டூர், ரெட்டேரி ஆகிய பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக இந்த பகுதி மக்கள் மிகவும் அவதியுற்று வருகின்றனர். தற்போது வீடுகளில் உள்ள மழைநீர் வழிந்த நிலையில் வீடுகளை சுற்றியுள்ள தெருக்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. மேலும் மழைநீரை வெளியேறுவதற்கு வழி இல்லாமல் வடிகால்கள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் இந்த வடிகால்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கதிர்வேடு கொரட்டூர் ஏரி உடச்சி விட்டனால தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை. பாம்புங்க நிறைய, அட்டைப்பூச்சி, வீட்டை விட்டு வெளியில் வர முடியல, கரண்ட் இல்லை, லைட் ஏரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்க எதுவும் வெளியில் போக முடியல, நாங்களும் வெளியில் போக முடியல. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துடுச்சு, ஃபுல்லாக சிட் அவுட் ஃபுல்லாக தண்ணி வந்துடுச்சு. எங்களால் உள்ளே இருக்கவே முடியல, நாங்கள் காலி பண்ணின்னு வெளியில் போகிறதா இருக்குது. மொத்தம் வந்துடுச்சுங்க. இப்போ 2 நாள் தான் கொஞ்சம் வறண்டால் இல்லை, மொத்தம் வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துடுச்சு தண்ணி. கரண்ட் இல்லை 2 நாளாக. கொசு பசங்களை வச்சுங்க ரொம்ப பாடாப்பட்டோம். நாங்கள் பால் கடிக்கல, குடிக்க தண்ணி வரல, கேனுங்கு ரொம்ப அவஸ்தை தான் பட்டோம். பார்க்குறீங்களா எவ்வளோ தண்ணி தேங்குது பாருங்கள். இந்த தண்ணி இமீடியட்டாக போகிற மாதிரி பண்ணோம். அது மேலும் கடந்த ஒரு வார காலமாகவே இந்த பகுதியில் உள்ள வாசுதேவன் நகர், கதிர்வேல் நகர், வேல்முருகன் நகர், வீரராகவன் நகர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருப்பதாலும் மழைநீர் வெளியேறுவதற்கு வழி இல்லாமல் இருப்பதாகவும் தமிழக அரசு இந்த மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் தெருக்களில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக கொளத்தூர் பகுதியில் இருந்து மாரியப்பன். வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட ஜாபர்கான்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளிலும் தெருக்களிலும் தேங்கியிருக்கும் கழிவு நீரை அகற்ற வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகத்திற்கு மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சென்னை சேம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து திறந்து விடப்பட்ட உபரி நீரால் அடையாறு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோரம் இருந்த ஜாபர்கான்பேட்டை, சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து அங்கு குடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். இந்த நிலையில் ஏரியிலிருந்து திறந்து விடப்பட்ட உபரி நீர் குறைப்பால் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி இருந்த வெள்ள நீர் வடிந்து வருவதால் அந்த பகுதிவாசிகள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகின்றனர். இந்த நிலையில் வீடுகளிலும் தெருக்களிலும் தேங்கி இருக்கும் கழிவு நீரால் நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அதனை அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மழையால் ரொம்ப தான் பாதிச்சிருக்கு. தண்ணி வெள்ளம் இங்கே வந்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 5.5 அடி உயரத்துக்கு தண்ணி வந்துடுச்சுங்க. வடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே சேரே வந்து 3/4 அடிக்கு மேலே சேரு ஃபுல்லாக, அதுவும் கழிவு நீர் சேராக இருந்தது. கொசு தொல்லை இருக்குது, ஒரே ஸ்மெல் அடிக்குது, கிளியராக இல்லை. அதுக்கெல்லாம் வழி பண்ணால் நல்லாயிருக்கும். ட்ரைனேஜ் நாங்களும் இந்த தெருவில் எல்லாரும் சொல்லி பார்க்குறோம், கேட்கவே மாட்டேன்றாங்க. அவங்க பாட்டுக்கு எத்தாந்து ஊற்றுறாங்க, ஒன்று விட்டு ஒரு நாளைக்கு எத்தாந்து ஊற்றுறாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க யார் என்ன பண்ண முடியும்? கொசு தொல்லை வேறு இருக்குது, இந்த ஜுரம் வேறு வருது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பெய்த தொடர் மழை காரணமாக சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் தண்ணீர் இருப்பு குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்துள்ளது. பூண்டி, சோழவரம், செங்குன்றம், செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட இந்த ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 11,057 மில்லியன் கன அடி.
தற்போதைய நீர் இருப்பு 9,053 மில்லியன் கனஅடியாக இருக்கிறது. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 2,979 மில்லியன் கனஅடிதான் தண்ணீர் இருந்தது. 3,231 மில்லியன் கனஅடி கொண்ட பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் தற்போதைய தண்ணீர் இருப்பு 2,745 மில்லியன் கனஅடியாக உள்ளது. நீர்த்தேக்கத்துக்கு வினாடிக்கு 6,075 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 6,191 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. 881 மில்லியன் கனஅடி கொண்ட சோழவரம் ஏரியில் 625 மில்லியன் கனஅடி அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது. ஏரிக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 514 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஏரியிலிருந்து வினாடிக்கு 850 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. 3,300 மில்லியன் கனஅடி கொண்ட செங்குன்றம் புழல் ஏரியில் 2,415 மில்லியன் கனஅடி நீர் தற்பொழுது உள்ளது. நீர்வரத்து வினாடிக்கு 2,234 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வினாடிக்கு வெறும் 70 கனஅடி நீர் மட்டுமே திறந்துவிடப்படுகிறது. மிகப்பெரிய ஏரியான 3,645 மில்லியன் கனஅடி கொண்ட செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்தில் தற்போது தண்ணீர் இருப்பு 3,268 மில்லியன் கனஅடியாக இருக்கிறது. நீர்த்தேக்கத்துக்குள் வரும் தண்ணீரின் அளவு 3,798 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அதிகளவாக வினாடிக்கு 4,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இலங்கையில் உள்ள 18 தமிழக மீனவர்களை மீட்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் மீன்பிடி துறைமுகங்களிலிருந்து 3 படகுகளில் சென்ற 14 மீனவர்களை நேற்று முன்தினம் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக கூறியுள்ளார். மேலும் கடந்த 8ஆம் தேதி விசைப்படகில் ஏற்பட்ட இயந்திர கோளாறால் 4 தமிழக மீனவர்கள் இலங்கையில் சிக்கி தவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழக மீனவர்களின் 50 மீன்பிடி படகுகளும் இலங்கையின் வசம் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் ஜெயலலிதா இலங்கையில் உள்ள 18 மீனவர்களையும் 50 படகுகளையும் மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியை வலியுறுத்தியுள்ளார். பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான மதச்சார்பற்ற மகா கூட்டணி அமைச்சரவை இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்க உள்ளது. புதிய அமைச்சரவையின் பதவியேற்பு விழா பாட்னா காந்தி திடலில் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. பீகார் முதல்வராக 5வது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்கிறார். ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியின் தலைவர் லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவ் துணை முதல்வராக பதவியேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினர் 12 பேர், ராஷ்டிரிய ஜனதா தளத்தின் 12 பேர், காங்கிரஸ் கட்சியின் 4 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கிறார்கள். பதவியேற்பு விழாவில் மத்திய அமைச்சர்கள் வெங்கையா நாயுடு, ராஜீவ் பிரதாப் ரூடி, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத் பவார், தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், மேற்குவங்க முதல்வர் மமதா பானர்ஜி, உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவ் உள்பட 9 மாநில முதல்வர்கள் பங்கேற்கின்றனர். திமுக சார்பாக கட்சியின் பொருளாளர் மு.க. ஸ்டாலின் இந்த பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறார். மும்பையில் இருவேறு இடங்களில் ஏற்பட்ட தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்டோர் காப்பாற்றப்பட்டனர். 2 பேர் காயமடைந்தனர். மும்பை தாதர் குடியிருப்பு பகுதியில் உள்ள ஒரு இரட்டை மாடி கட்டடத்தில் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 16 தீயணைப்பு வண்டிகள் அங்கு வந்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. கட்டடத்தில் சிக்கி தவித்த குழந்தைகள் உள்பட 50 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். 2 காயமடைந்தனர். இதேபோல மும்பையின் பரேல் பகுதியில் உள்ள ஓர் ஆலை வளாகத்திலும் இன்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. 8 தீயணைப்பு வண்டிகள் வந்து தீயணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டன. இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. இந்த தீ விபத்துகளுக்கான காரணங்கள் பற்றி காவல்துறையினர் ஆராய்ந்து வருகிறார்கள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கடலூரில் மீண்டும் மழை. நள்ளிரவு முதல் பெய்ய தொடங்கியதால் மக்கள் அதிர்ச்சி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் சார்பில் 10,64 லட்சம் ரூபாய் மதிப்பில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் ஆய்வக கட்டடங்களை முதல்வர் ஜெயலலிதா திறந்து வைத்தார்.
சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திண்டுக்கல்லில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகம் மற்றும் ஆய்வக கட்டடங்களை முதல்வர் ஜெயலலிதா காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதேபோன்று விருதுநகர், நாமக்கல், சிவகங்கை, விழுப்புரம், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகங்களையும் முதல்வர் திறந்து வைத்தார். தமிழகத்தை 40 ஆண்டு காலம் ஆண்ட திராவிட கட்சிகள் வெள்ள பாதிப்பிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக வழங்கப்பட உள்ள நிவாரணப் பொருட்களை கட்சியின் மாவட்ட தலைவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களுடன் பேசிய ஜி.கே. வாசன், ஏரி குளங்களை சரிவர தூர் வாராததே வெள்ளப்பெருக்குக்கு காரணம் என்றார். இந்த முறை தமிழகத்திலே பெய்த மழையும் அதனால் ஏற்பட்ட பாதிப்பும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த 40 ஆண்டு கால அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய பாடம் தமிழகத்திலே. தேனி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் முல்லைப்பெரியாறு அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. முல்லைப்பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் தொடர் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு வரும் நீரின் அளவு 1870 கன அடியிலிருந்து 4567 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 131.70 அடியிலிருந்து 133.10 அடியாக உயர்ந்துள்ள நிலையில் வினாடிக்கு 511 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோல் வைகை அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. மேலும் மஞ்சளாறு மற்றும் சோத்துப்பாறை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. கடலூர் மாவட்டத்தில் மழை குறைந்து வெள்ள நீர் வடிந்து வரும் நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் மீண்டும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய தொடங்கியது. இதனால் மாவட்டத்தை சேர்ந்த மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 9ஆம் தேதி முதல் பெய்த தொடர் கனமழையால் மாவட்டம் முழுவதும் மழை வெள்ளத்தில் மூழ்கியது. பெரும் பாதிப்புகளை கடலூர் மாவட்டம் சந்தித்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக மாவட்டத்தில் மழை குறைந்து காணப்பட்ட நிலையில் வெள்ள நீர் படிப்படியாக வடிய தொடங்கியிருந்தது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு முதல் மீண்டும் கடலூர், நெல்லிக்குப்பம், ஆலப்பாக்கம், பெரியப்பட்டு, பரங்கிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்ய தொடங்கியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். 10 நாள் மழை பெஞ்சுது. அதெல்லாம் வந்து நல்லா தண்ணி வடிகால் ஆகி போச்சு. நைட்டு 11 மணிலேருந்து மழை ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றுமே தொழில் செய்ய முடியல. நாங்கள் ஒன்றுமே பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்குது. நேற்று நைட்லேருந்து மழை பெய்யுதுங்க. 1 மணிலேருந்து அளவு மழை பெஞ்சிருக்கு. இன்னும் விடாத மழை பெஞ்சிருக்கு கடலூரில். இதனால் ஏகப்பட்ட பலத்த சேதமாக இருக்குது. இன்னும் தொடர்ந்து அந்த மழை ரொம்ப நீடிச்சிருந்தா என்ன ஆகணும் ஒன்றும் தெரியல. மக்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெளியில் போகிறதுக்கு வர்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. நீலகிரி மாவட்டத்தில் மழை மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. அதிக அளவாக கேத்தியில் 116 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. மழை காரணமாக பகலில் கூட இரவை போல பனிமூட்டம் காணப்படுகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை தருகிறார் நமது உதகை செய்தியாளர் சதீஷ்குமார். கடந்த சில தினங்களாக நீலகிரி மாவட்டத்தில் மழை குறைந்து காணப்பட்ட நிலையில் தற்பொழுது மீண்டும் மழை தீவிரமடைந்துள்ளது. நேற்று இரவு விடிய நீலகிரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மொத்த சராசரியாக 900 மில்லிமீட்டருக்கும் அதிகமாக மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கேத்தியில் 114 மில்லிமீட்டர் பதிவாகியுள்ளது. இந்த மழையின் காரணமாக உதகை, குன்னூர், குந்தா, கோத்தகிரி ஆகிய பகுதிகளின் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த மழையின் காரணமாக மேட்டுப்பாளையம், உதகை இயக்கப்படக்கூடிய இந்த மலை ரயில் சேவையானது இன்றும் நாளையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஒரு சில இடங்களில் லேசான மண் சரிவும் ஏற்படுகிறது. மரம் விழுவதால் போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டு உடனடியாக சீர் செய்யப்பட்டு வருகிறது. பகல் வேளையிலேயே பனிமூட்டம் காரணமாக இரவு போல் காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். இந்த மழை தொடரும் பட்சத்தில் நிலச்சரிவு அபாயமும் ஏற்பட உள்ளது. வேந்தர் செய்திகளுக்காக குன்னூரிலிருந்து ரா சதீஷ்குமார். கடலூர் மாவட்டத்தில் மழை நிவாரணம் கோரி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடலூர் சிதம்பரம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த கனமழையால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பல பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். இந்த நிலையில் இங்குள்ள ஆலப்பாக்கம், ஆனைக்குப்பம், சத்திரம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் நிவாரணம் வழங்க கோரி கடலூர் சிதம்பரம் நெடுஞ்சாலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக கூறியதால் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்த மறியல் போராட்டத்தில் கடலூர் சிதம்பரம் நெடுஞ்சாலையில் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
புதுச்சேரியில் இன்று காலை முதல் மீண்டும் தொடர் கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் தொடர் மழை பெய்து வந்த நிலையில் நேற்று முன்தினம் முதல் மழை இல்லாததால் இயல்பு வாழ்க்கை திரும்பிக் கொண்டிருந்தது. இந்த நிலையில் நேற்று இரவு முதல் லேசான மழை பெய்யத் தொடங்கி இன்று காலையில் அது கனமழையாக மாறியது. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. சுமார் 2 மணி நேரம் இடைவிடாமல் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். பாண்டிச்சேரி ஃபுல்லுமே தனியாக இருக்குதுங்க, வண்டி ஓட்டுறதுக்கு முடிய மாட்டுது. இந்த தண்ணி இல்லாதனால வண்டி இன்ஜின் கூட ஸ்டார்ட் ஆக மாட்டுது, கொள்ள மாட்டுது. பாண்டிச்சேரியில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் வெளியேற்றி விட்டாலே வண்டி ஓட்டுறதுக்காக கூட சௌரியமாக இருக்கும். எல்லாம் ரோடு குண்டு குழியுமாக இருக்குது. எல்லாமே நாங்கள்லாம் கீழே விழுதான் இருக்குது வண்டி ஓட்டி தரும்போது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள 912 ஏரிகளில் 899 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டிவிட்டதாக பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளில் பெரும்பாலானவை நிரம்பிவிட்டன. மொத்தம் உள்ள 912 ஏரிகளில் 899 ஏரிகள் முழு கொள்ளளவை எட்டிவிட்டதாகவும் மீதமுள்ள ஏரிகள் 75% அளவுக்கு நிரம்பி இருப்பதாகவும் தமிழக பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது. இதன் காரணமாக ஏரிகளில் உடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகரித்திருப்பதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் அருகே மர்ம காய்ச்சலுக்கு 10ஆம் வகுப்பு மாணவன் பலியானார். மேலும் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தொடர் மழையை தொடர்ந்து பெரம்பலூரை அடுத்த நாரணமங்கலம் கிராமத்தில் மர்ம காய்ச்சல் வேகமாக பரவி வருகின்றது. கடுமையான காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சதீஷ்குமார் என்ற மாணவன் பெரம்பலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு உடல்நிலை மோசமடையவே திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு அவர் உயிரிழந்தார். பெரம்பலூர் ஜிஹெச் போனால் அங்கே பிளட் இல்லைன்ட்டாங்க. அங்கேருந்து திருச்சி ஜிஹெச்சுக்கு போயிட்டு திங்கட்கிழமை நைட்டு 2:30 மணிக்கு அட்மிட் பண்ணோம். 2:30 மணிக்கு அட்மிட் பண்ணி நேற்று வரைக்கும் என்ன காய்ச்சல், எதனால் பாதிக்கப்பட்டான் அப்படின்ற எதுவுமே சொல்லலை. கேட்டால் மர்ம காய்ச்சல்னு சொல்லிட்டு கண்டிஷன் மோசமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. மதுரையில் தேங்கி கிடக்கும் கழிவு நீரையும் குப்பைகளையும் அகற்றக் கோரி சாலை மறியலில் ஈடுபடும் என்ற மக்கள் நல கூட்டணியை சேர்ந்தவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையினால் சாலையில் தேங்கி கிடக்கும் கழிவு நீரால் டெங்கு போன்ற நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது. மாநகராட்சி நிர்வாகம் இது பற்றி நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மக்கள் நல கூட்டணியினர் மேல பொன்னகரம் சாலையில் மறியலில் ஈடுபடும் என்றனர். அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளோ செய்து தரப்படாத நிலைமை என்பது நீடிக்கிறது. மதுரை மாநகராட்சி தமிழக அரசிடம் கூடுதல் நிதி பெற்று தரமான குடிநீர் விநியோகம் செய்யப்பட வேண்டும், சாலைகள் நேர் செய்யப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மக்கள் நல கூட்டணியின் சார்பாக இந்த அறப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பெய்து வரும் வடகிழக்கு பருவமழையால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. முக்கியமான அணைகளின் முழு கொள்ளளவையும் தற்போதுள்ள நீர்மட்டத்தையும் பார்க்கலாம். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 86 அடியாகவும், முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் 133 அடியாகவும் உயர்ந்திருக்கிறது. பவானிசாகர் அணை நீர்மட்டம் 70 அடியாகவும், சோலையாறு அணை நீர்மட்டம் தற்பொழுது 96 அடியாகவும் உள்ளது. பரம்பிக்குளம் அணையின் நீர்மட்டம் தற்பொழுது 54 அடியாகவும், ஆழியாறு அணை நீர்மட்டம் 113 அடியாகவும் உயர்ந்திருக்கிறது. அமராவதி அணை நீர்மட்டம் தற்பொழுது 75 அடியாகவும், திருமூர்த்தி அணை நீர்மட்டம் 51 அடியாகவும் அதிகரித்திருக்கிறது. கிருஷ்ணகிரி அணைக்கு நீர்மட்டம் தற்பொழுது 51 அடியாகவும், சாத்தனூர் அணை நீர்மட்டம் 110 அடியாகவும் அதிகரித்துள்ளது. வைகை அணையின் தற்பொழுதைய நீர்மட்டம் 60 அடியாக அதிகரித்திருக்கிறது. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் 120 அடியாக உயர்ந்துள்ளது. பேச்சிப்பாறை அணை நீர்மட்டம் 45 அடியாகவும், பெருஞ்சாணி அணை நீர்மட்டம் 74 அடியாகவும் உயர்ந்து இரு அணைகளும் நிரம்பும் தருவாயில் உள்ளன. பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 106 அடியாகவும், மணிமுத்தாறு அணையின் நீர்மட்டம் 77 அடியாகவும் உள்ளது. உதகையில் பெய்யும் கனமழையால் அப்பர் பவானி பகுதிகளில் பூச்சிகளை உண்ணும் தாவரங்கள் அதிக அளவில் வளர்ந்துள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்துள்ள பைக்காரா, கிளன்மார்க்கன் உள்ளிட்ட சதுப்பு நில வனப்பகுதிகளில் இந்த அரிய வகை தாவரங்கள் வளர்ந்து வருகின்றன. உலகில் 150 வகை தாவரங்கள் பூச்சிகளை உண்ணக்கூடியவை. இதில் ட்ரைசோ இண்டிகா உள்ளிட்ட 3 வகை தாவரங்கள் காடுகளில் அதிகரிக்கும் பூச்சிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் தன்மை கொண்டவை. 10 சென்டிமீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய இந்த வகை தாவரங்கள் கொசுக்களையும் கட்டுப்படுத்துபவை. அழிந்து வரும் இந்த வகை தாவரங்கள் அண்மையில் பெய்த மழை காரணமாக தற்பொழுது அதிக அளவில் நீலகிரி மாவட்டத்தில் வளர்ந்துள்ளன.
பூவை நோக்கி வரக்கூடிய சிறு சிறு பூச்சிகள், ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொசுக்கள் கூட இது மேலே உட்காந்துச்சுனாக்கா அதில் இருக்கக்கூடிய அந்த சுரப்பி அதை திரும்ப பறக்க விடாமல் அதை அதுலேயே ஒட்டிட்டு அதில் மேரெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டு விட்டுரும். ஏடிபி வேர்ல்ட் டூர் டென்னிஸ் போட்டி பெட்டிச்சை வீழ்த்தி ஜோகோவிச் வெற்றி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். சீனாவில் ஏற்பட்ட கடும் பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சீன தலைநகர் பெய்ஜிங்கில் நாளையும் நாளை மறுநாளும் கடும் பனிப்பொழிவு இருக்கும் என்று சீன வானிலை மையம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக இன்று காலையில் 2 மணி நேரம் பெய்த கடும் பனிப்பொழிவால் பணிக்கு செல்வோரும் வாகன ஓட்டிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். பனிப்பொழிவால் போக்குவரத்தும் வெகுவாக முடங்கியது. வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படும் பனிப்பொழிவு குறித்து மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய பெய்ஜிங் மாகாண நிர்வாகம் காணொலி காட்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. 40,000க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பனிப்பொழிவை அகற்றும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏடிபி வேர்ல்ட் டூர் டென்னிஸ் போட்டியில் செர்பியாவை சேர்ந்த ஜோகோவிச் செக் குடியரசின் தாமஸ் பெட்டிஸை வீழ்த்தி வெற்றி பெற்றார். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உலகின் முன்னணி வீரர்கள் பங்கேற்கும் ஏடிபி வேர்ல்ட் டூர் ஃபைனல்ஸ் டென்னிஸ் போட்டி நடைபெற்று வருகிறது. நேற்று நடந்த ஆண்கள் ஒற்றையர் பிரிவு போட்டி ஒன்றில் உலகின் முதல்நிலை வீரரான செர்பியாவை சேர்ந்த ஜோகோவிச் செக் குடியரசின் தாமஸ் பெட்டிஸை எதிர்கொண்டார். தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய ஜோகோவிச் 6-3, 7-5 என்ற நேர்செட் கணக்கில் மிக எளிதாக பெட்டிச்சை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். அடுத்த சுற்றில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடாலுடன் ஜோகோவிச் மோத உள்ளார். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 112 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் கிராமிற்கு 14 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 2,410 ரூபாய்க்கும் சவரன் 19,280 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தூய தங்கம் 10 கிராம் 150 ரூபாய் உயர்ந்து 25,780 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 36 ரூபாய் 50 காசுகளுக்கும், கட்டி வெள்ளி 1 கிலோ 45 ரூபாய் குறைந்து 34,090 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. பிளாட்டினம் விலை கிராமிற்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் 2,420 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடலோர மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும். சென்னை வானிலை மையம் அறிவிப்பு. செம்பரம்பாக்கத்தில் வினாடிக்கு 4000 கனஅடி நீர் திறப்பு. அடையாறு கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. 18 மீனவர்கள் 50 படகுகளை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். 5வது முறையாக பீகார் முதல்வரானார் நிதிஷ்குமார். பதவியேற்பு விழாவில் 9 மாநில முதல்வர்கள் பங்கேற்பு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.